கோயில்ல விடும். இன்னைக்கு நம்ம இந்த லவட கேப்பால பத்தி தான் கிழிக்க போறோம். எப்படி கிழிக்க போறோம் அப்படின்னா, இவனுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணமா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இவன் சொன்னதை பார்ப்போம். தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. ஆ எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கவில்லை. சமண மதம் தோன்றிய போது 2/3 தமிழர்கள் அதை பின்பற்றினர். இன்று 40,000 தமிழ் சமணர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர். மும்பையில் நடைபெற்ற ஹெட்குவேர் பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் மகாராஷ்டிர கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேச்சு. தாய்லக்கே தமிழை பத்தி ஒண்ணுமே தெரியாது, இவன்லாம் வாய் பேசுறான். உள்ளூர்ல மட்டும்தான் இவனுக்கு பரப்பு வேகுது. இப்ப தமிழை பத்தி சொல்ற, நீங்க கேளுங்க. இத கேட்டுட்டு இவனுக்கு படிக்க தெரியுமா இல்ல இவனுக்கெல்லாம் கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சே ஆகணும். கொடுக்கிற காசை விட ஓவரா கூகுறான். லபடை கேபால். இவனுக்கெல்லாம் என்ன தெரியும் தமிழை பத்தி? கேளுங்க தமிழை பற்றி விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணாலே என்ன வருது பாருங்கள். தொல்லியல் சான்றுகள் தமிழ்நாட்டில் மக்கள் ஏறத்தாழ 4 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருவதையும் 5500 ஆண்டுகளுக்கு மேலான தொடர்ச்சியான கலாச்சார வரலாற்றை கொண்டுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. வரலாற்று ரீதியாக பண்டைய தமிழக பகுதியில் தமிழ் மொழி பேசிய திராவிட மக்கள் வசித்து வந்தனர். பல நூற்றாண்டுகளாக சங்க காலம் தொட்டு சேரர், சோழர் மற்றும் பாண்டியரால் ஆளப்பட்டது. பிற்காலத்தில் பல்லவர் மற்றும் விஜயநகர பேரரசின் கீழ் வந்த இப்பகுதியில் 17ஆம் நூற்றாண்டு ஐரோப்பியர்கள் வர தொடங்கினர். 17ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு அப்புறம் 1947 இந்தியாவுக்கு விடுதலை. 2 நூற்றாண்டுகளுக்கு தென்னிந்தியாவின் பெரும்பகுதி பிரித்தானிய கட்டுப்பாட்டில் சென்னை மாகாண ஆட்சி செய்யப்பட்டது. சென்னை, மதராஸ் அப்படிங்கிறதா இருந்திருக்கு. இவனுங்களுக்கு இதெல்லாம் தெரியல. இல்லை, இவனுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது.